சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. வர வர இந்த வீட்ல பெரியவங்களுக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு. நேத்து வரைக்கும் வாய் வார்த்தையா மட்டும் இருந்துச்சு. இன்னைக்கு கைய முறுக்கி சண்டை போடுற அளவுக்கு போயிடுச்சு. இதுக்கு மேல இந்த வீட்ல எனக்கு என்ன மரியாதை இருக்கு? ஐயோ அண்ணி, போதுமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? வலிக்குதே. அப்பா, அச்சோ, அப்பா, ஐயோ கைய போச்சு. ஒருவேளை பிராக்சர் ஆயிடுச்சோ? டாக்டர் கிட்ட தான் போய் பார்க்கணுமோ? ஐயோ, நல்லா போட்டு முறுக்கிட்டான். அர்ஜுன், 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 விண்டோ தர. அர்ஜுன், அர்ஜுன். தேவி அக்கா பத்தி கண்டுபிடிக்க இவ்வளவு வேகமா போறியா? இரு, உன்னை பாத்துக்கிறேன். என்ன புதுசு புதுசா டார்ச்சர் பண்றாங்க. நடக்காததெல்லாம் நடந்ததா சொல்றாங்க. நான் எவ்வளவுதான் சமாளிப்பேன்? சத்யா எனக்காக எவ்வளவுதான் போராடுவா. கடவுளே, நீதான் என்னை காப்பாத்தணும். தேவி, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே தெரியாது அபி. அந்த சங்கர் தான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இல்ல அபி, அவர் போய் சொல்றாரு. உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்னு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காமிச்சாரு. அதுக்கப்புறம் எப்படி நம்பாம இருக்க முடியும்? அதுதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல அபி. நான் சத்தியமா சொல்றேன், அவர்கிட்ட நான் பணம் எதுவுமே வாங்கல. நீ இன்னும் எத்தனை பேர் மேல சத்தியம் பண்ணிட்டு போயிட்டே இருப்ப. உன்னால சத்தியத்துக்கே ஒரு மரியாதையே எல்லாம் போச்சு. ஆனாலும் நீ இப்படிப்பட்ட ஆளா இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை. தேவையில்லாம வார்த்தையால என்ன கொல்லாதீங்க அபி. என் பழக்க இல்லாத அன்பு நீங்க சந்தேகப்படாதீங்க. ஒத்துக்கிறேன், இது நீ கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ண தப்புதான். ஆனா இப்ப நீ செல்வநாயகி வீட்டோட மருமக. அதுவும் எங்க கம்பெனில வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப் கிட்ட போய் கடன் வாங்கியிருக்க. அவங்க எல்லாம் என் அம்மாவை பத்தி என்ன நினைப்பாங்க? எங்க அம்மா பின்னாடி சிரிப்பாங்க, தப்பா நினைக்க மாட்டாங்க. கேலி பண்ணி தப்பா பேசி சிரிப்பாங்க. செல்வநாயகி வீட்டு மருமக கடங்காரின்னு அசிங்கமா பேச மாட்டாங்க. அபி, நான் என்ன சொல்ல வரேன்? நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு இல்ல? என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா? நான் போய் அந்த கடனை அடைச்சிருப்பேன்ல. காதும் காது வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாம சைலண்டா அந்த மேட்டரை முடிச்சிருக்கலாம்ல. அவனா வந்து எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டான். இந்த பிரச்சனையை முத்த விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஐயோ, நான் எந்த கடனும் வாங்கவே இல்லைன்னு சொல்றேன்ல. அப்படி வாங்கியிருந்தா தானே நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். கடனே வாங்கலன்னு மட்டும் மழுப்பாத. வாங்கின கடனை மறந்துட்டேன்னு மரியாதையை உண்மை ஒத்துக்கோ. இதுக்கு மேல நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. அதான் இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சே. இவ்வளவுதானா இல்ல இன்னும் ஆபீஸ்ல ஏதாவது வாங்கிருக்கியா? இத பாரு, எங்க அம்மா ரொம்ப பாவம். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அடுத்தவங்க முன்னாடி என் அம்மாவை இப்படி அசிங்கப்படுத்தாத. அவங்க மானத்தை வாங்காத. நான் அப்படி எதுவுமே பண்ணல அபி. எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் எடுத்துக்கோ. எவ்வளவு கடனை வேணா அட. யாருக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கோ எல்லாத்தையும் அடைச்சு தலை முழுகு. நானும் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனா உன்னால இன்னொரு கடங்காரன் எங்க வீட்டோட வாசப்படிய மிதிச்சு அதால எங்க அம்மா அசிங்கப்படக்கூடாது. ஜாக்கிரதை. சத்தியமா இந்த வீட்ல என்ன நடக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல அபி. அண்ணி, வா வா, உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டேன்.
அது எப்படி அண்ணி? திடீர்னு யாரோ ஒரு சங்கரை வர வச்சு இப்படி ஒரு டிராமாவை செமத்தியா பண்ணிட்டீங்க. ஒரே பந்துல அந்த பக்கம் பேட்டிங் பண்ண தேவிய அவுட் பண்ணிட்டீங்க. அவளை நம்பி இந்த பக்கத்துல இருந்து ஓடி வந்த சத்யாவையும் ரன் அவுட் பண்ணிட்டீங்க. இந்த செல்வநாயகி இதுவரைக்கும் வெறும் பிள்ளையார் சுழி மட்டும்தான் போட்டிருக்கா. அதுக்கே இதுங்க இப்படி கதறுதுங்க. இனி அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டா இதுங்கெல்லாம் காணாமையே போயிடுங்க. ஓ, அப்போ இன்னும் நிறைய பிளான கைவசம் வச்சிருக்கீங்க. ஆமா, தேவி என் கம்பெனில தானே வேலை செஞ்சா. அவளை பத்தின முழு பயோடேட்டா என் ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும். அது இன்னைக்கு ஈவினிங்குள்ள என் கைக்கு வந்துரும். அடடே, சூப்பர் அண்ணி. அதுல தேவி அப்பா யாரு, அவங்க அட்ரஸ் என்னன்னு எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிடும். அதுக்கப்புறம் அவ வீட்டுல இருக்கிறவங்களை இங்க வர வச்சு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி அசிங்கமா கேட்டு தேவியா அவங்க கையில ஒப்படைச்சு துரத்தி விட போறேன். சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திரு. தீபாவளிக்கு அவங்க அடிச்ச அடிக்கு இப்ப வட்டியும் முதலுமா திருப்பி குடுக்குறீங்க. என்னை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் கதி. சரி, எதுக்கு அண்ணி என்ன ஆசையா நினைச்சீங்க? அப்பப்போ இந்த வீட்ல கொஞ்சம் வேலையும் செஞ்சு பழகு. இந்த வெங்கலசாமி சிலைகளை எல்லாம் சாயந்தரத்துக்குள்ள பழ பழன்னு கழுவி தொடச்சு வைக்கணும். பூஜை ரூம்லாம் சுத்தமா இருக்கணும். சாயந்தரம் பூஜை இருக்கு. சரிங்க அண்ணி, துணிக்க வேணா வேலையாளுங்களை வச்சுக்கிட்டுமா? நோ 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 நோ, அவங்க எல்லாம் சுத்தபத்தமா இருக்க மாட்டாங்க. இது சாமி காரியம். நீ ஒரே ஆளா இந்த வேலையை பண்ணு. சரிங்க அண்ணி. ஐயோ, என்னதான் கயிறு மேல நின்னு ஆடினாலும் கஞ்சி குடிக்க கீழே தான் வர வேண்டியதா இருக்கு. என்னதான் செல்வநாயகிக்கு ஐஸ் வச்சு பேசினாலும் கடைசியில அவ காலடியில தான் விழுந்து கிடக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ, இந்த மொத்த வெங்கல பாத்திரத்தையும் நான் ஒத்த ஆளா இருந்து எப்படி கழுவுறது? ஐயோ, வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். போறேன் போறேன் செல்வநாயகி, அடியே போறேன். ஐயோப்பா, காலியே போட்டுக்கிட்டேனே. சார், நிஷா, நான் கேட்ட முக்கியமான ஃபைல் என்னாச்சு? தேவி மேடம் சம்பந்தப்பட்ட ஃபைல் தானே சார்? யா, இதோ இருக்கு சார். இப்பதான் சிஸ்டம்ல பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்தேன். கொடுங்க.